டெல்லியில் உள்ள ஒரு கல்லூரியில் அதன் பிரின்சிபல் மாணவர்கள் படிக்கும் வகுப்பறையில் மாட்டுசாணியை சுவற்றில் பூசும் வீடியோ சில நாட்களுக்கு முன்னர் வெளியானது. இது குறித்து அவரிடம் கேட்டபோது மாட்டுசாணியை சுவற்றில் பூசினால் வெயில் காலத்தில் ஏசி தேவைப்படாது, அரை குழு குழுவென இருக்கும், நாங்கள் இதை ரிசர்ச் செய்து கண்டுபிடித்துள்ளோம் என்ற கருத்தில் ஒரு விளக்கம் ஒன்றையும் அளித்திருந்தார். இதற்கு பதில் அளிக்கும் விதமாக டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் ரோனக் கட்ரி அந்த கல்லூரிக்கு சென்றுள்ளார். நேராக மாட்டுசாணியை பூசிய பிரின்சிபல் ஆபீஸிற்கு மாட்டுசாணியை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். நீங்க பண்ண அபார ஆராய்ச்சியின்படி இனிமே உங்களுக்கும் ஏசி தேவைப்படாது மேடம், நானே உங்க ரூமுக்கு மாட்டுசாணியை அடிச்சு விடுறேன், இதோ எடுத்துட்டு வந்திருக்கேன் என கூறி அந்த பிரின்சிபல் அலுவலக சுவற்றில் மாட்டுசாணியை பூசினார் அந்த மாணவர் சங்க தலைவர். இதை அங்கிருந்தவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அங்கிருந்தவர்கள் வாக்குவாதம் செய்ததும், ஏன் மேடம், மாணவர்கள் அனுபவித்த அறிவியல் பலனை நீங்களும் அனுபவிங்களேன், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் தானே ஆராய்ச்சி செய்தோம் கூலிங்கா இருக்கும் என கூறினீர்கள், நீங்கள் கூறியது உண்மை என்றால் உங்க ரூமில் மாட்டுசாணியை பூசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ற கருத்தில் அவர் பதிலளித்துக் கொண்டு ஒவ்வொரு சுவரா சாணியை பூசினார். இந்த காணொளி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. எனக்கு ஒரு கோபம் இருக்கு, உண்மையில எனக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த அம்மா மாதிரி உனக்கு சாணி முழுவ தெரியுதா முதல்ல?